ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே என்டிபிசி அண்ட் குரூப் டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கிளாஸ் பார்த்தீங்கன்னா 3வது கிளாஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 2 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம யூடியூபோட பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டி மேக்ஸ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்க மிஸ் பண்ண கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் குரூப் டி எக்ஸாம் படிக்கிறேன் மேம், எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறேன், அதுக்கான எனக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஒரு கோர்ஸ் தான் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சப்போஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நீங்க 1,499 ஃபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டியில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து டீம் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரூட் ஆஃப் 5456 இன்டு ரூட் ஆஃப் 2120 டிவைடட் பை ரூட் ஆஃப் 416 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை பாத்தீங்கன்னா 5456ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ இதை வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா கொண்டு வரணும். ஏன்னா அவன் கேட்டிருக்கதே பாத்தீங்கன்னா வாட் அப்ராக்சிமேட் வேல்யூன்னு தான் கேட்டிருக்கான். அப்போ நீங்க அக்யூரேட்டா கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்ராக்சிமேட்டா கொண்டு வந்தா போதும். ஏற்கனவே நான் 1ல இருந்து ஒரு 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிங்க, இல்லைன்னா 1ல இருந்து ஒரு 100 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிங்கன்னு உங்களை சொல்லியிருக்கேன். இப்போ 74ஓட ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னா 5476 வரும். 74 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 5476 வரும். இங்க என்ன இருக்கு 5456 இருக்கு. அப்ப அப்ராக்சிமேட்டா இந்த ரூட் ஆஃப் 5456க்கு பதிலா 74ன்னு எடுத்துக்கலாமா? அடுத்து என்ன இருக்கு ரூட் ஆஃப் 2120 இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு 46ஓட ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னா 2116. ஓகேவா? அந்த ஸ்கொயர் நம்பர் எல்லாமே மனப்பாடம் பண்ணணும்னு உங்களுக்கு வேதிக் கிளாஸ்லயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ 46ஓட ஸ்கொயர் வந்து 2126ன்னு 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிக்க சொல்லியிருக்கேன். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க 2120 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 2116 இருக்கு. இங்க 120 இருக்கு. ஓகே, 2120 இருக்கு. அப்ப அப்ராக்சிமேட்டா இதோட வேல்யூவை நாம எப்படி எடுத்துக்கலாம் 46ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சோ டிவைடட் பை இங்க என்ன இருக்கு ரூட் ஆஃப் 460 இருக்கு. என்ன இருக்கு 460 இருக்கு. 21 ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னா 441 கிடைக்கும். அப்படிதானே? 21ஓட ஸ்கொயர் என்ன வரும் 441 வரும். கரெக்ட் தானே? சோ 2 4 ஓகேவா? சோ கரெக்ட் 441 கிடைக்கும். அப்ப இங்க என்ன இருக்கு 460 இருக்கு. இங்க 441, இங்க 460 இருக்கு. இது அப்ராக்சிமேட்டா 21ன்னு எடுத்துக்கோங்க, இல்ல 21.5ன்னு கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா 22ஓட ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னா 484 இருக்கும். 21ஓட ஸ்கொயர் 441, 22ஓட ஸ்கொயர் 484. ஓகே, அப்போ இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 441க்கும் 484க்கும் இடையில இருக்கு. ரொம்ப சேஞ்சஸ் இல்ல. இதை வந்து 22 அப்படின்னு என்னால எடுக்க முடியாது. 484ன்னு வந்துரும். இங்க 441, 21ன்னு எடுக்க முடியாது. அப்ப 21க்கும் 22க்கும் இடையில நான் 21.5ன்னு அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாமா? ஏன்னா 460 பாத்தீங்கன்னா 21ஓட ஸ்கொயர் 441, 22ஓட ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 484ன்னு கிடைக்கும். அப்ப இந்த 460க்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கலாம், இதை 21ன்னும் போட வேண்டாம், 22ன்னும் போட வேண்டாம், 21.5ன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, சோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர்? ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 74 × 46, 6 நாள் 24, 42, 4 நாள் 16, 8 2 10க்கு 0, 60. ஸோ 6, 28, 28 6 34. ஸோ 3404ன்னு கிடைக்கும். 3404 டிவைடட் பை 21.5, 215ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது 0 போடுங்க. 0 போட்டு இதை 215ன்னு மாத்திக்கோங்க. ஒரு டைம் போகும் 215, 10ல 5 போனா 5, 3ல 1 போச்சுன்னா 2. ஸோ திருப்பி என்ன இருக்கும் இங்க 3ல 2 போனா 1, 125ன்னு கிடைக்கும். ஸோ திருப்பி இந்த 4 கீழே இறக்கலாம். 4 கீழே இறக்குனா எத்தனை டைம்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஒரு 5 டைம்ஸ் போகுமா? ஏன்னா 6 டைம்ஸ்ங்கும் போது 6 2 12. ஸோ இங்க ரிமைண்டர் இருந்துச்சுன்னா 13 அந்த மாதிரி ஆகிரும். ஸோ ஒரு 5 போட்டோம் அப்படின்னா 215 × 5, 5 5 25, 5 2 7, ஸோ 10, ஸோ 1075. அதே 6 போட்டீங்க அப்படின்னா 6 5 30, 9, 1290 ஆயிரும். இங்க வெறும் 1254 தான் இருக்கு. அப்போ 5 டைம்ஸ் போகும். ஓகேவா? சோ 5 டைம்ஸ். அப்போ 15ன்னு ஆன்சர் வந்து ஸ்டார்ட் ஆகணும்.
ஸோ 1,5ன்னு இதுல மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 159 கிட்ட வரும் ஆன்சர். நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டா தான் தேவை. இதுக்கப்புறம் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணாலும் இங்க 159 வரும். இல்ல இதை வந்து நீங்க 6ன்னு போட்டு என்ன பண்ணிக்கலாம், 6ன்னு போட்டுட்டு 160 அப்படின்னு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அப்ப அப்ராக்சிமேட்டா இருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 159 சூஸ் பண்ணிடலாம். இதுல 5 தான் போடணும் இல்ல, 6 கூட போடலாம். இங்க 1254 இருக்கு, இங்க 1290 இருக்கு. கொஞ்சம் தான் வேரி ஆகுது. அப்ப மேல ஏற்கனவே 1 போட்டாச்சு. அப்ப இந்த 16 அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணும்போது 0 தான் வரும். அப்ப அந்த 0வை மேல சேர்க்கும் போது 160ன்னு கிடைக்கும். அப்ப 160ங்கும் போது ஆப்ஷன் வரும்போது நம்ம எதை சூஸ் பண்ணிக்கலாம், 159 சூஸ் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட் வேல்யூங்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல நியரஸ்டா நமக்கு வந்தாலே போதும். ஓகே, அவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாலே ஈஸியா ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Select the option that is related to the fourth term in the same way as the first term is related to the second term and the fifth term is related to the சிக்ஸ்த் டேர்ம். ஓகேவா? சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 54க்கும் 3க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கான், 432க்கும் 6க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கான். அப்ப இந்த 9க்கும் எந்த நம்பருக்கும் ஒரு சேம் பேட்டர்ன் ஃபாலோ ஆகும், சேம் ரிலேஷன் ஃபாலோ ஆகுங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். சோ 54 3 இது ரெண்டே எடுத்துக்கோங்க. சோ 3 நீங்க 54 மாத்தலாம், இல்ல 54 கூட 3 மாத்தலாம். இதுல லாஜிக் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க இந்த கொஸ்டினுக்கு. சோ இப்ப இந்த 3 54 மாத்துறதுக்கு என்னென்ன வழிலாம் இருக்கு? சோ 3 கியூப் பண்ணலாம். அப்படிதானே? 3 கியூப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 27 கிடைக்கும். சோ கியூப் பண்ணி டபுள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 54 கிடைக்கும். அப்போ இங்கோடி இருக்க நம்பரை, இந்த வலது பக்கத்துல இருக்க நம்பரை கியூப் பண்ணி அதை டபுள் பண்ணேன் அப்படின்னா இடது பக்கத்துல உள்ள நம்பர் கிடைக்குது. சோ இதே லாஜிக் இங்க ஃபாலோ ஆகுதான்னு பாருங்க. 6 கியூப் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 216ன்னு கிடைக்கும். உங்களை கியூப் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கியூப் வரைக்கும் மனப்பாடம் பண்ண சொல்லியிருப்பேன். எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். பிகினர் யாராவது இருந்தீங்கன்னா அதுல கிளாஸஸ் பாத்துக்கோங்க. 6 கியூப் வந்து 216. இப்ப 216 டபுள் பண்ணும்போது 432 கிடைக்குது. அப்போ பேட்டர்ன் எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன லாஜிக்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. என்ன லாஜிக், வலது பக்கத்துல இருக்க நம்பரை கியூப் பண்ணி டபுள் பண்ணணும். வலது பக்கத்துல இங்க 9 இருக்கு. அப்போ 9 கியூப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 729ன்னு கிடைக்கும். 729ன்னு கிடைக்கும். 729 டபுள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 9 2 18. சோ 5 1458ன்னு கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 1458. சோ சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 54 வச்சுட்டு 3 கூட கொண்டு வருவாங்க. 3 வச்சு 54 தான் கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. 54 வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம், 3 வந்து கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? சோ எப்படினாலும் நீங்க வந்து திங்க் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. So இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, பைப் A can fill the tank in 155 minutes, B can fill the same tank in 93 minutes, C can empty the tank in 62 minutes. If all the three pipes are together, how many minutes will it take to fill the empty tank ன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். குழாய் ஏ ஆனது ஒரு தொட்டியை வந்து 155 நிமிஷத்துல வந்து ஃபில் பண்ணும். அதே பின்னு ஒரு குழாய் இருக்கு, அது 93 நிமிடங்கள்ல வந்து தொட்டியை ஃபில் பண்ணும். அதே தொட்டியை சின்னு ஒரு குழாய் இருக்கு, இல்லைன்னா தொட்டிக்கு அடியில ஒரு வாட்டர் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. அது 62 நிமிஷத்துல என்ன பண்ணிடும்னா தொட்டியை காலி பண்ணி விட்டுரும். அப்போ 3 குழாயும் சேர்ந்து ஒன்னா திறந்து விடுறோம். அப்படி திறந்து விடும்போது காலியான தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும், இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு தொட்டி இருக்கு, இதுல ஏன்னு ஒரு பைப் இருக்கு. ஓகேவா? சோ ஏங்கிற பைப்பு பாத்தீங்க அப்படின்னா 155 நிமிஷத்துல தொட்டியை நிரப்பிடும். அதே பிங்கிற பைப்பை மட்டும் திறந்து விட்டீங்க அப்படின்னா 93 நிமிஷத்துல பைப்பை அதாவது தொட்டியை வந்து நிரப்பிடும். இங்க சின்னு ஒரு பைப்பு அடியில இருக்கு. ஓகேவா? சோ இந்த பைப்பு என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொட்டிக்குள்ள இருக்க தண்ணி எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணி விட்டுரும், காலி பண்ணி விட்டுரும். சிங்கிற பைப்பு பாத்தீங்கன்னா 62 நிமிஷத்துல என்ன பண்ணும், தொட்டியை வந்து காலி பண்ணி விட்டுரும். ஓகே, இதுதான் இவங்களோட தனித்தனி திறமை. ஏங்கிற பைப்போட திறமை பாத்தீங்கன்னா 155 நிமிஷத்துல தொட்டியை வந்து ஃபில் பண்ணும். பிங்கிற பைப்பு பாத்தீங்கன்னா 93 நிமிஷத்துல ஃபில் பண்ணும். சியோட திறமை எவ்வளவுன்னா 62 நிமிஷத்துல தொட்டியை காலி பண்ணிரும். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரையுமே திறந்து விடுறோம். 3 பைப்பையுமே நம்ம என்ன பண்றோம், திறந்து விடுறோம். அப்படி திறந்து விட்டா தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ A பிளஸ் B பிளஸ் C 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளவு நேரத்துக்குள்ள வேலையை முடிப்பாங்க. ஏயோட திறமை எவ்வளவு, 155. அப்போ 1/155 பிளஸ் அடுத்து B வந்து தொட்டியை ஃபில் பண்ணுது, சோ அதனால பிளஸ் போட்டுக்கிறோம். C வந்து தொட்டியை எம்டி பண்ணுது, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் 1/62. ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா பிளஸ் போடுங்க, எம்டி பண்ணிச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 93 62 155 எல்சிஎம் எடுக்கலாமா? சோ எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். சோ இப்போ எல்சிஎம் எடுங்க.
ஸோ 93, 62, 155. ஸோ மூணுக்குமே காமனான ஒரு வாய்ப்பாடு இருக்கு. எத்தனை? 31வது வாய்ப்பாடு. ஸோ 31 போட்டீங்கன்னா இது 3 டைம்ஸ் போகும், இது 2 டைம்ஸ் போகும், இது 5 டைம்ஸ் ஆகும். ஓகே. ஸோ வேற ஏதாவது வழி இருக்கா? இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படிதானே? 5 2 10, 10 3 30. ஸோ 31 இன்ட்டு 3 930 கிடைக்கும். அப்ப இதோட எல்சிஎம் வந்து உங்களுக்கு என்னது? 930 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை 930 மாத்தணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணணும் உங்களுக்கு? இதை 930 மாத்தணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? சோ தெரியல அப்படின்னா இந்த 155 எடுத்துட்டு வந்து இதை டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். அப்ப இதை 930 மாத்தணும்னா 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். கீழே 930 போட்டுருங்க. அப்ப இங்க 6 பிளஸ் இதை 930 மாத்தணும்னா மேலே கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் இதை 930 மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 15ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ அப்போ -15 கிடைக்கும். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 16, 16ல 15 போனா எத்தனை? 1. சோ 1/930. ஓகே. சோ இது வந்து எனது திறன். உங்களுக்கு எவ்வளவு டைம், ஓகேவா? சோ எவ்வளவு டைமுக்குள்ள எஃபிஷியன்சி தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. எவ்வளவு நேரம் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இதை வந்து தலைகீழ போடணும். அப்ப எவ்வளவு நேரத்துக்குள்ள தொட்டி நிரம்பும்? 930 நிமிஷத்துக்குள்ள தொட்டி வந்து நிரம்பிரும். 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா தொட்டி நிரம்புறதுக்கு 930 நிமிஷம் ஆகும். 930ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே. சோ இது நார்மல் மெத்தடா எல்சிஎம் எடுத்து போடுவோம். எல்சிஎம் மெத்தட்னா என்ன பண்ணுவோம்? ஏ பி சின்னு போட்டுக்கிடுவோம். ஏயோடத 155ன்னு இங்க போடுவோம், பி யோடது இங்க போட்டுக்கிடுவோம். சோ சி யோடது பாத்தீங்கன்னா 62ன்னு போட்டுட்டு இது மூணுக்கும் எல்சிஎம் கொண்டு வருவோம். சோ இது மூணுக்கும் எல்சிஎம் எடுக்கும்போது இங்க 930 கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இவங்களோட திறன் வந்து தனித்தனியா போடுவோம். இங்க மேல போட்டோம் இல்லையா? இந்த இதை வந்து 930 மாத்தணும் அப்படின்னா 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 930 மாத்தணும்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 930 மாத்தணும்னா 15ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ இது காலி பண்றதுனால -15 போடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். அப்படிதானே? A பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. அப்ப ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். ஓகே. சோ அந்த 1 வச்சு இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 930ன்னு கிடைக்கும். இது வந்து எல்சிஎம் மெத்தடு, இது நார்மல் மெத்தட். ஓகே. சோ ரெண்டுல நீங்க எதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சிம்பிளான கொஸ்டின் தான். 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளவு நேரத்துக்குள்ள வேலை முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இது பேசிக்ஸ் வந்து டைம் அண்ட் ஒர்க்ல உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்கேன். நிறைய கான்செப்ட் வந்து இருக்கும். 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளவு நேரத்துக்குள்ள வேலையை பார்ப்பாங்க. இது வந்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் டாபிக் உள்ள வரும். பட் கான்செப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்குக்கும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டனுக்கும் சேம் கான்செப்ட் தான் வரும். டைம் அண்ட் ஒர்க்குன்னு பாத்தீங்கன்னா அங்க மனுஷங்க மேன் வந்து வேலை பார்ப்பாங்க, மேனு உமன்னு வேலை பார்ப்பாங்க. இங்க பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைப் வேலை பார்க்கும், அவ்வளவுதான். பைப் வந்து தொட்டியை நிரப்பும். கான்செப்ட் வந்து சேம், அந்த வேர்டு தான் வேற மாதிரி வரும். ஓகேவா? சோ இதுல என்னென்ன கான்செப்ட் எல்லாம் பார்த்திருக்கோம்? டைம் அண்ட் ஒர்க்ல என்ன சொல்லுவாங்க? 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு 3ஆவதா ஒருத்தன் வந்து ஆட் ஆகுறான். இல்லன்னா என்ன ஆகும்? 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது பி மட்டும் பாதி நாள்ல வேலையை விட்டு போயிடுறான். இல்ல சி மட்டும் வேலையை விட்டு போயிடுறான். இவங்க 3 பேருக்கும் இவ்வளவு சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னா தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் எவ்வளவு வரும்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. டைம் அண்ட் ஒர்க்குள்ளேயே நிறைய கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இதே கொஸ்டினை பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல எப்படி கேட்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பைப்பை திறந்து விட்டுட்டு இருக்கோம். சோ 2 பைப்பும் இவ்வளவு நேரத்துக்குள்ள தொட்டியை ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது 3ஆவதா ஒரு பைப்பை நம்ம திறந்து விடுறோம். இல்ல 3ஆவதா ஒரு பைப்பை அடைச்சு வச்சிரும். அப்போ ரிமைனிங் வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சோ எல்லா கான்செப்டையுமே தெளிவா பாத்துருங்க. எல்லா கான்செப்டுக்கும் பாத்தீங்கன்னா இந்த எல்சிஎம் எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா சேமா தான் வரும். ஓகே. சோ கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரிவிஷன் கிளாஸ்ல உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். சோ கான்செப்டே தெரியாது, 0 லெவல்ல இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாமே பாத்துறணும். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து ரீசனிங்ல உள்ள கொஸ்டின். which letter cluster will replace the question mark to complete the given series? ஓகேவா? சோ இப்போ இந்த சீரீஸ்ல இங்க இடையில என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. IYMB JXNU LVPS இதுக்கு அடுத்து என்ன வரும்னு நாம கண்டுபிடிக்கணும். சோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ABCD எழுதிருங்க. ABCD எழுதிட்டீங்கன்னா என்ன பேட்டர்ன்ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. சோ இதை நல்லா கவனிங்க. ஐக்கு அடுத்து இங்க என்ன வந்திருக்கு? ஜே வந்திருக்கு. ஐல இருந்து ஜேக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? +1 எடுக்கணும். அப்படிதானே? ஐல இருந்து ஜேக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? +1 எடுக்கணும். அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? ஜேல இருந்து எல்லுக்கு போகணும். ஜேல இருந்து எல்லுக்கு போகணும்னா ஜே வந்து 10வது இடத்துல இருக்கு, எல் வந்து 12வது இடத்துல இருக்கு. அப்போ +2 எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எல்லுல இருந்து அடுத்த லெட்டர் போகணும். ஓகே. சோ எல்லுல இருந்து அடுத்த லெட்டர் என்ன பண்ணிருக்கலாம்? இங்க +1 போயிருக்காங்க, இங்க +2 அப்படின்னா அடுத்து உங்களுக்கு என்ன வரும்? +3ன்னு வரும். அப்ப எல்ல இருந்து +3 எடுக்கணும். அப்ப 12 + 3 15. 15வது இடத்துல என்ன இருக்கு? ஓ. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும்? ஓன்னு வந்திருக்கும்.
ஓகே, புரியுதா? அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு நல்லா கம்பேர் பண்ணுங்க. +1 +2 அப்ப அடுத்து என்ன வரும்? +3 வரும். அப்போ ஓ தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்ப இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப இந்த 3ல ஏதோ ஒண்ணு தான் ஆன்சர். ஏன்னா இந்த 3லயும் ஓல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. ஓல இருந்து இங்க +3னா அடுத்து என்ன பண்ணணும்? +4 எடுக்கணும். ஓல இருந்து +4 போனீங்கன்னா இங்க 15வது இடத்துல இருக்கு. 15 + 4 19. 19வது இடத்துல என்ன இருக்கு? எஸ். சோ கரெக்டா இருக்கு. இப்ப அடுத்து வாங்க. அடுத்து இங்க ஒய்ல இருந்து எங்க போயிருக்காங்க? எக்ஸுக்கு போயிருக்காங்க. அப்போ ஒய்ல இருந்து எக்ஸுக்கு போனோம் அப்படின்னா ரிவர்ஸ்னா என்ன பண்ணணும்? -1 எடுக்கணும். அப்போ -1 போயிருக்காங்க. எக்ஸ்ல இருந்து அடுத்து எங்க போயிருக்காங்க? விக்கு போயிருக்காங்க. எக்ஸ்ல இருந்து விக்கு போகணும்னா ரிவர்ஸ்ல போறாங்க. புரியுதா? எக்ஸ் வந்து 24வது இடத்துல இருக்கு, வி வந்து 22வது இடத்துல இருக்கு. 24 -2 போட்டாதான் 22வது இடத்துக்கு போக முடியும். அப்ப இங்க என்ன வரும்? -2 பண்ணிருக்காங்க. அப்ப இது -1 -2னா அடுத்தது என்னவா இருக்கும்? -3 இருக்கும். அப்ப வில இருந்து -3 பார்க்கணும். வி வந்து 22 இருக்கு. 22 - 3 எத்தனை? 19. அப்ப 19வது இடத்துல யார் இருக்காங்க? எஸ் இருக்காங்க. அப்ப இங்க கரெக்டா யார் வருவாங்க? எஸ் வருவாங்க. ஓகே, அப்போ ஓக்கு அடுத்து யாரு? எஸ். அப்ப ரெண்டாவது லெட்டர் எஸ். அப்ப எஸ்ல இருந்து ஓக்கு போனோம். என்னது? -4 பேட்டர்ன். அப்படிதானே? -1 -2 -3 அடுத்து -4. அப்ப எஸ்ல இருந்து -4 எடுக்கணும். அப்போ 1 2 3 4 இல்லைன்னா 19. 19 - 4 15. 15வது இடத்துல ஓ இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரணும்? OSன்னு ஆரம்பிக்கணும். சோ இங்க வாங்க. சோ இந்த ஆப்ஷனை இப்ப எலிமினேட் பண்ணிடலாம். இங்க OPன்னு ஆரம்பிச்சதுனால எலிமினேட் பண்ணிடலாம். இதுலயும் OSன்னு இருக்கு, இதுலயும் OSன்னு இருக்கு. ஓகே, இப்போ மூணாவது லெட்டர் பார்க்கலாம். மூணாவது லெட்டர் பாருங்க, எம்ல இருந்து எங்க போயிருக்காங்க? எண்ணுக்கு. அப்ப எம்ல இருந்து எண்ணுக்கு போகணும்னா +1 எடுத்தா போதும். ஏன்னா எம்முக்கு அடுத்த லெட்டர் தான் என். சோ +1 போட்டாச்சு. அடுத்து எண்ணுல இருந்து மூணாவது இங்க பாருங்க பி. எண்ணுல இருந்து பிக்கு போகணும் அப்படின்னா எத்தனை? +2 எடுத்தா போதுமா? என் வந்து 14வது இடத்துல இருக்கு, பி வந்து 16வது இடத்துல இருக்கு. அப்போ +2 எடுக்கணும். சோ +2 போயிருக்காங்க. ஓகே, சோ எண்ணுல இருந்து பி. அடுத்து என்ன பண்ணணும்? +3 போகணும். பில இருந்து +3னா 16 + 3 எத்தனை? 19. சோ 19வது இடத்துல யார் இருக்காங்க? எஸ் இருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னது? OSS. OSSன்னு வரணும். அப்ப இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த 4வது ஆப்ஷன்ல மட்டும்தான் OSSன்னு ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இருக்கிறத கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன்னா 3 பேரை தான் எலிமினேட் பண்ணியாச்சு இல்லையா? சோ 3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது தான் என்னவா இருக்கும்? ஆன்சரா இருக்கும். ஓகே, இதுக்கான ஆன்சர் OSSP. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. If 85% of xy equal to, 85% of x minus y equal to 25% of x plus y, then y is what percentage of x? 85% of x minus y வந்து 25% of x plus y எனில் y என்பது x இன் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். என்ன சொல்லியிருக்கான்? 85% of x minus y equal to 25% of x plus y. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த பெர்சன்டேஜையும் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். 17 5 85, 5 5 25. லெட்டர் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. x minus y divided by x plus y equal to 5/17 கிடைக்கும். ஓகே, சோ இப்போ என்ன பண்ணலாம்? x minus y equal to 5ன்னு எழுதலாம். x plus y equal to 17ன்னு எழுதலாம். x minus y equal to 5, x plus y equal to 17ன்னு கிடைக்கும். ஒரு ரெண்டு ஈக்குவேஷனா கிடைச்சிருதா? இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிடுவோமா? ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. சோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். அப்படிதானே? அப்போ 2x equal to 22ன்னு கிடைக்கும். இதுல இருந்து x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 11 அப்படின்னு கிடைக்கும். 2x equal to 22னா x is equal to 22/2ன்னு கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ 11ன்னு கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ 11ங்கிறத இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஏதாவது ஒரு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இதுல இல்ல இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப x ஓட வேல்யூ 11 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 11 plus y equal to 17 அப்படின்னு கிடைக்கும். y equal to 17 minus 11. So y ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 6 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? y என்பது x இன் எத்தனை சதவீதம்? ஓகேவா? y is what percentage of x ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ y ஓட வேல்யூ நம்ம என்ன கொண்டு வந்துட்டோம்? 6ன்னு கொண்டு வந்துட்டோம். y வந்து x க்கு எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிக்கணும். அப்போ y x க்கு எத்தனை சதவீதம்னா எப்படி எழுதணும்? y x க்கு எத்தனை சதவீதம். சோ இப்படி எழுதலாமா? சோ y தான் x க்கு எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கான். அதனால y மேல போடணும், x கீழே போடணும், பெர்சன்டேஜ்ங்கிறதுனால 100 போடணும். சப்போஸ் இதே கொஸ்டின்ல x என்பது y க்கு எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா x மேல போட்டு y கீழே போட்டு இன்டு 100 போடணும். சோ அதை கரெக்டா இது பண்ணணும். ஓகேவா? ஏன்னா எதை வந்து மேல வைக்கணும், எதை வந்து கீழே வைக்கணும் அப்படின்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இந்த லைனை நல்லா ரீட் பண்ணுங்க. y is what percentage of x ன்னு கேட்டிருக்கான்.
y வந்து x-க்கு எத்தனை சதவீதம், அப்போ y is what percentageங்கும் போது y தான் மேல வைக்கணும், x தான் என்ன பண்ணணும், கீழே வைக்கணும். percentageங்கிறதுனால into 100 போடணும். அப்போ y யோட வேல்யூ என்னது, 6. ஓகே, x ஓட வேல்யூ என்னது, 11. 6/11 into 100 கிடைக்கும். இதை கட் பண்ணலாமா, கட் பண்ண என்ன வரும், 600/11 இருக்கும். 5 11 55, ஸோ 0. 4 11 44 கிடைக்கும். ஸோ 54, 50ல 44 போனா 6. ஸோ தொகுதியை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஸோ 54 ரிமைண்டர் வருது இல்லையா, அதை இங்க எழுதிக்கணும். 6 இங்க எதால டிவைட் பண்ணமோ அதை கீழே எழுதணும். ஸோ இப்படிதான் நம்ம என்ன எழுதுவோம், மிக்சடு ஃபிராக்ஷன்ல எழுதுவோம். சின்ன வயசுல படிச்சதுதான். ஓகே, ஸோ வந்திருக்க ஆன்சரை மிக்சட் ஃபிராக்ஷன்ல எழுதணும். சம்டைம்ஸ் மிக்சட் ஃபிராக்ஷன்ல எழுதியிருப்பாங்க, கலப்பு பின்னத்துல எழுதியிருப்பாங்க. சில நேரம் பாத்தீங்கன்னா புள்ளி வச்சு கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ அப்போ மிக்சட் ஃபிராக்ஷன்னா ஈவ்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதணும், மீதியை அதுக்கு அடுத்து எழுதணும், எதால டிவைட் பண்ணோமோ அதை கீழே போடணும். அப்ப எவ்வளவு சதவீதம், 54 6/11 சதவீதம். 54 6/11ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிருவோமா, தெளிவா புரிஞ்சிருச்சா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, in a certain code language curd is written as 342184, bread is written as இந்த மாதிரி எழுதுறோம். அப்போ பட்டரை வந்து எப்படி எழுதுவீங்க, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் curd என்பது இந்த மாதிரி எழுதப்படுது, bread என்பது இந்த மாதிரி எழுதப்படுது அப்படின்னா பட்டர் வந்து எப்படி எழுதப்படும், இதான் கொஸ்டின். ஓகே, சோ எப்படி சால்வ் பண்ணலாம் இத? சோ இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஏபிசிடி எழுதிருவோமா. சோ CURD. ஓகே, ஸோ சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ங்கிற லெட்டர் போட்டிருக்காங்க, யூக்கு வந்து பாத்தீங்கன்னா 42 போட்டிருக்காங்க, ஆருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 போட்டிருக்காங்க, டிக்கு வந்து 4ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை பார்த்த உடனே தெரியுதா, இங்க 4ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா டியோட பொசிஷன் ஏபிசிடில, 3ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சியோட பொசிஷன். சப்போஸ் இந்த நம்பரை எப்படி ஸ்பிளிட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளா யோசிங்க. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இங்க சில ஆரம்பிச்சிருக்கு, இங்க 3ன்னு இருக்கு. அப்போ சியோட பொசிஷன் பாத்தீங்கன்னா ஏபிசிடில 3வது இடத்துல இருக்கும், அப்படிதானே? சோ இங்க பாருங்க, அப்படி தெரியலன்னா இந்த மாதிரி ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க, ஏபிசிடி எழுதி நம்பர் போட்டுக்கோங்க. சோ சியோட பொசிஷன் பாருங்க 3வது இடத்துல இருக்கு. ஓகேவா, ஆர். ஓகே, சோ டியோட பொசிஷன் பாருங்க 4வது இடத்துல இருக்கு. இப்போ யூ பாத்தீங்கன்னா 42 அப்படின்னு போட்டிருக்காங்க, யூவோட பொசிஷன் பாருங்க 21, 21வது இடத்துலதான் யூ வந்து இருக்கு. ஆனா இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா யூக்கு 42 அப்படிங்கிற நம்பர் வந்து கொடுத்திருக்கான். அப்ப என்ன பேட்டர்ன் வந்து இதுல ஃபாலோ ஆகும், இப்ப சியோடது பாத்தீங்கன்னா 3ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ 3ன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா சியோட பிளேஸ் எதுவோ அதை அப்படியே எழுதியிருக்காங்க. யூ வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு, 21வது இடத்துல இருக்கு. அப்ப 21வது இடத்துல இருக்கத 42ன்னு கொடுத்திருக்காங்கன்னா அதை என்ன பண்ணிருக்காங்க, டபுள் பண்ணி எழுதியிருக்கலாமா. அப்ப 21 டபுள் பண்ணா 42, அப்ப இதை டபுள் பண்ணி 42 போட்டிருக்காங்க. ஆரோட பிளேஸ் பாத்தீங்கன்னா 18 தான், அப்ப இதை டபுள் பண்ணவே இல்ல, இன்டு 1 பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ 18. டியோட பிளேஸும் 4 தான், அப்ப இதையும் இன்டு 1 தான் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன லாஜிக்ங்கிறது புரிஞ்சிருச்சா, அதாவது இத வந்து இன்டு 1 பண்ணிருக்காங்க, இடையில இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டு 2 வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா, சோ இடையில இருக்க நம்பர். இதுல இன்னும் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு பிடிபடும். என்ன அப்படின்னு பாருங்க, சி. சிங்கிறது என்னது, ஏபிசிடில மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்கு, ஏல இருந்து இசட் வரைக்கும் 26 லெட்டர் இருக்கு. இதை வந்து எப்படி பிரிக்கலாம், நாம வவ்வல்ஸ் கான்சோனன்ட் ரெண்டா பிரிக்கலாம். ஓகேவா, வவ்வல்ஸ வந்து என்ன சொல்லுவோம், AEIOU. ஓகேவா, சோ இந்த 5 லெட்டரும் உங்களுக்கு என்னது, வவ்வல்ஸ். ஓகேவா, சோ இத நாம என்ன சொல்லுவோம், வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 5 போக மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நாம என்ன சொல்லுவோம், கான்சோனன்ட்னு சொல்லுவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை 1ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, இந்த தேர்ட் லெட்டரை 1ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, இந்த ஃபோர்த் லெட்டரையும் 1ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 1ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம், இல்ல அப்படியே எழுதியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த சென்டரை மட்டும் ஏன் அவங்க வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா. ஏன்னா அந்த யூங்கிறது ஏபிசிடில என்னது, வவ்வல். அதனால அதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க. மீதி இருக்க லெட்டர் எல்லாம் பாருங்க, இந்த CRD எல்லாமே என்னது, கான்சோனன்ஸ். அப்ப கான்சோனன்ஸ் எல்லாத்தையும் 1ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, வவ்வல்ஸை மட்டும் என்ன பண்ணணும், டபுள் பண்ணி எழுதணும், அதாவது 2ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்ப இதுதான் இங்க உள்ள லாஜிக். ஓகேவா, கரெக்டா எழுதிட்டு அதை யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன லாஜிக் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இன்னும் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரெட் எடுத்துக்கோங்க. ஓகேவா, சோ இந்த பிரெட்ல நீங்க யோசிச்ச அதே லாஜிக் தான் வந்திருக்கான்னு பாருங்க. ஓகேவா, சோ இன்னும் 100% உறுதி பண்றதுக்கு BREAD பிரெட். ஓகே, சோ B யோட பொசிஷன் எத்தனை, 2. ஓகே, சோ அவன் கொடுத்துருக்க நம்பர் என்ன, 2 18 10 24, 2 18 10 24, 18 2 18 கரெக்டா தானே சொன்னேன்.
2 18 10 2 4 ஓகேவா. ஸோ 2 18 10 2 4 ஓகே. ஸோ 24ன்னு சொல்லக்கூடாது. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, பியோட பொசிஷன் எத்தனை 2. ஸோ அதை அப்படியே எழுதியிருக்காங்க. ஏன்னா பி வந்து கான்சோனன்ட், ஆர் வந்து கான்சோனன்ட், வவ்வல்ஸ்ங்கிறது AEIOU. அப்ப இந்த இடத்துல வவ்வலுங்கிறது EU AU மட்டும் தான் என்னது வவ்வல். ஈயோட பொசிஷன் பாத்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கும். எங்க இருக்கும், 5வது இடத்துல இருக்கும். சோ இது வவ்வல்ங்கிறதுனால இன்டு 2 போட்டிருக்காங்க. ஏயோட பொசிஷன் பாத்தீங்கன்னா 1வது இடத்துல இருக்கும். ஏங்கிறது வவ்வல்ங்கிறதுனால இதையும் இன்டு 2 போட்டிருக்காங்க. ஓகேவா. சோ அதனாலதான் இது வந்து 2ஆ மாறி இருக்கு, வந்து 10ஆ மாறி இருக்கு. இது கான்சோனன்ட்ங்கிறதுனால அப்படியே இந்த நம்பரை எழுதியிருக்காங்க. அப்ப லாஜிக் புரிஞ்சிருச்சா. இப்ப நாம யாருக்கு எழுதணும், பட்டருக்கு எழுதணும். BUTTER. ஓகே. சோ BUTTER. பியோட பொசிஷன் எத்தனை 2. சோ பி வந்து கான்சோனண்டா வவ்வலா, கான்சோனன்ட். அதனால அப்படியே எழுதிக்கலாம். வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். சோ யூ வந்து பாத்தீங்கன்னா என்னது 21வது இடத்துல இருக்கு. இது வந்து வவ்வல். அதனால இதை என்ன பண்ணணும், டபுள் பண்ணணும். அப்ப 42. டி வந்து என்னது கான்சோனன்ட். டி எத்தனாவது இடத்துல இருக்கு, 20வது இடத்துல இருக்கு. சோ 20ன்னு போட்டுருங்க. இங்கேயும் டி 20. வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும், 5வது இடத்துல இருக்கும். அது மட்டும் இல்ல, வந்து வவ்வல். அப்ப 5 டபுள் பண்ணணும். சோ 10. ஆர் வந்து 18வது இடத்துல இருக்கு. ஓகேவா. சோ கான்சோனன்ஸோட பிளேஸ அப்படியே எழுதணும். வவ்வலை மட்டும் என்ன பண்ணணும், டபுள் பண்ணணும். இதுதான் இங்க உள்ள லாஜிக். அப்ப இதுக்கான ஆன்சர் 2 42 20 20. ஓகேவா. சோ அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும், 2 42 20 20 10 18. ஓகே. சோ அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா. அடுத்த கொஸ்டின் போகுமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, a shopkeeper bought an oven for rupees 15,000 and sold it for rupees 19,200. He paid rupees 350 at the octroi and 650 transportation charges. What is his loss or gain percent? ஓகேவா. சோ இப்போ இந்த பிகினர் இந்த கொஸ்டினை பார்த்தது என்ன பண்ணுவாங்கன்னா, கடைக்காரரு 15,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 19,200 ரூபாய்க்கு விக்கிறாரு அப்படின்னா அவருக்கு லாபம் எவ்வளவு, இந்த 19,200ல இருந்து 15,000 கழிச்சு லாபம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா. சோ கீழேயும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது என்னங்கிறத வாசிக்கணும். ஓகேவா. சோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கடைக்காரர் இருக்காரு. அவர் ஒரு அடுப்பை வந்து 15,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. வாங்கிட்டு இதுதான் அவரோட காஸ்ட் பிரைஸ். ஓகேவா. சோ இது அவரோட காஸ்ட் பிரைஸ் கிடையாது. இப்போதைக்கு இந்த வரியை ரீட் பண்ணும்போது காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, 15,000ன்னு வருது. அவரு எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 19,200 ரூபாய்க்கு விக்கிறாரு. ஓகேவா. இப்ப வாங்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா சுங்க வரி வந்து செலுத்துறாரு. எவ்வளவு ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 ரூபாய் வந்து வரி செலுத்துறாரு. அதுக்கப்புறம் அடுப்பை வந்து தூக்கிட்டு நடந்தே வர முடியாது இல்லையா, அதுக்கு ஒரு போக்குவரத்து கட்டணம் எவ்வளவு செலவு பண்றாரு, 650 ரூபாய் செலவு பண்றாரு. ஓகேவா. சோ அது ஒரு 650 செலவு பண்றாரு. அவருக்கு கிடைச்ச லாபம் இல்லைன்னா நஷ்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப 15,000 ரூபாய்க்கு அடுப்பு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த 15,000 ரூபாய் மட்டும் செலவு பண்ணல, அந்த 15,000 ரூபாய் அடுப்பை வாங்குறதுக்கு வரி செலுத்தி இருக்கோம். ஓகேவா. சோ வர்ற வழியில சுங்க வரி கொடுத்திருக்கோம். ஓகேவா. சோ சுங்க வரி கொடுத்தது 350 ரூபாய். ஏன்னா டிராவல் பண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா 350 ரூபாய் சுங்க வரி கொடுத்திருக்கோம். ஓகே. அதுவும் அவர் தான் செலவு பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அடுப்புக்கு 15,000 செலவு பண்றாரு. அந்த அடுப்புக்கான சுங்க வரி பாத்தீங்கன்னா 350. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அடுப்பை சும்மா தூக்கிட்டு வர முடியாது. ஏதாவது ஒரு வண்டியில வச்சுதான் கொண்டு வர முடியும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு போக்குவரத்து கட்டணம் 650 ரூபாய், 650. ஓகேவா. அப்ப இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த அடுப்புக்காக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். அப்படிதானே. அப்ப இது எல்லாமே என்ன பண்ணுவாரு, அந்த 15,000 ரூபாய் மட்டுமா கையில இருந்து அடுப்புக்காக இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. இந்த 350 ரூபாயும் அவர் தான் போட்டிருப்பாரு. இந்த 650 ரூபாயும் என்ன பண்ணுவாரு, அவர் தான் அடுப்புக்கு போட்டிருப்பாரு. அப்ப மொத்தமா அந்த அடுப்புக்கு அவர் செலவு பண்ண தொகை எவ்வளவு, சோ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, 0. இல்லைன்னா 650 350 எவ்வளவு, 6 7. சோ 7 3 10. சோ 16,000 ரூபாய் வரும். அப்படித்தானே. சோ 15,000 இது ரெண்டையும் ஆட் பண்ணா ஒரு 1000, 15 பிளஸ் 1000 16,000 ரூபாய். அப்போ அவரோட காஸ்ட் பிரைஸ் இல்லைன்னா அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண தொகை, ஓகே, வாங்கிய விலைன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா. சோ அவரோட வாங்கிய விலை பாத்தீங்க அப்படின்னா 16,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அடுப்பை. அடுப்பை வாங்கினதுன்னு பார்த்தா 15,000 தான். ஆனா மத்த செலவும் பண்ணிருக்காரு இல்லையா அந்த அடுப்புக்கு. சோ அப்போ இப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு எடுக்கணும்னா 16,000 எடுக்கணும். ஏன்னா அந்த அடுப்பு வாங்கின 15,000 அவர் தான் கையில இருந்து போட்டிருப்பாரு. அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் 650 ரூபாயும் அவர் தான் கையில இருந்து போட்டிருப்பாரு. அந்த டாக்ஸ் 350 ரூபாயும் அவர் தான் கட்டியிருப்பாரு. ஓகேவா. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னவாயிரும், ஓவராலா 16,000 ஆயிரும். இப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு, 19,200. அப்போ 16,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 19,200க்கு வித்தாருன்னா லாபமா நஷ்டமா, லாபம். எவ்வளவு லாபம், 3,200 ரூபாய் லாபம். அப்படிதானே. 16,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 19,200க்கு வித்தா லாபம் எவ்வளவு, 19,200 மைனஸ் 16ன்னு போடுவீங்க.
சோ 3200 கிடைக்கும். இப்ப எனக்கு லாபம் எவ்வளவுன்னு வேண்டாம், லாப சதவீதம் தான் வேணும். அப்ப நான் என்ன பண்ணலாம், லாபத்தை மேல போட்டுக்கோங்க. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ்ல இருந்தா என்ன கண்டுபிடிக்க முடியும், லாப சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். சோ 16,000 கீழே போட்டுக்கோங்க காஸ்ட் பிரைஸ. சதவீதம்ங்கிறதுனால இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. இந்த 2 0 கட் ஆகிரும். இந்த 1 0 கட் ஆகிரும். ஒரு 16 16, 2 16 32, 2 இன்ட்டு 10 20% அவருக்கு என்னது, லாபம். ஓகே, சோ 20% லாபம்ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சோ பிகினர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, காஸ்ட் பிரைஸ் வந்து 15,000 வச்சு பண்ணிருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, a shopkeeper sold a book at a loss of 14%. If the selling price had been increased by rupees 100, there would have been a gain of 6%. What was the cost price of the book? என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கடைக்காரர் ஒரு புத்தகத்தை 14% நஷ்டத்தில் வித்தார். விற்பனை விலை 100 ரூபாய் அதிகரித்திருந்தால் 6% லாபம் கிடைத்திருக்கும். அப்படி என்றால் புத்தகத்தின் விலை என்ன? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, சோ இப்போ ஒரு கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ருபீஸுக்கு விற்காரு. அப்படி விற்கும் போது 14% வந்து என்னவாயிருது, நஷ்டமாயிருது. அதே பொருளை இந்த எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் பிளஸ் 100ன்னு விற்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், 16% லாபம் கிடைக்கும். அப்படின்னா அந்த புத்தகத்தோட விலை என்ன, அதோட காஸ்ட் பிரைஸ் என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதை ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஓகே, சோ காஸ்ட் பிரைஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பாருங்க, 100ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ காஸ்ட் பிரைஸ 100ன்னு வச்சுக்கோங்க. இதை நார்மல் மெத்தட்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஜஸ்ட் 2 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துரும். ஓகே, சோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் எடுத்துக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கு, ஃபர்ஸ்ட் இதுல என்ன ப்ராசஸ் நடக்கு, நஷ்டம். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்ப 100 ரூபாயில 14% வந்து என்ன பண்றாரு, கம்மியா விக்கிறாரு. அதானே அர்த்தம். 14% நஷ்டம்னா 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளை, இல்லைன்னா காஸ்ட் பிரைஸ 100% கூட அசியூம் பண்ணிக்கோங்க. 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 14 ரூபாய் நஷ்டத்துல விற்காரு அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு விற்பாரு, 86க்கு விற்பாரு. இதுதான் என்னது, ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ். சப்போஸ் இப்ப என்ன அப்படின்னு பாருங்க, சோ இப்போ அந்த காஸ்ட் பிரைஸ 100ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ என்ன பண்ணுங்க, 100ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 6% என்ன கிடைக்கும், லாபம் கிடைக்குமா? எப்போ 100 ரூபாய் அதிகமா வச்சு விற்கும் போது. ஏற்கனவே எக்ஸ்ன்னு வச்சு விக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ன்னு வச்சு விற்கும் போது அவருக்கு எவ்வளவு ரூபாய், எவ்வளவு நஷ்டம் கிடைக்கி, 14% நஷ்டம் கிடைக்கி. அதனால அந்த 100 மைனஸ் 14ன்னு போட்டு 86ன்னு போடுங்க இங்க செல்லிங் பிரைஸ. ஓகேவா? அடுத்து இந்த பக்கம் ஒரு செல்லிங் பிரைஸ் வந்து என்ன இருக்கு, 6% லாபம் கிடைக்கி. அதனால என்ன பண்ணுங்க, 100 பிளஸ் 6 106ன்னு போடுங்க. இப்போ ஒரே காஸ்ட் பிரைஸ் தான். அந்த காஸ்ட் பிரைஸ் 100%. ஃபர்ஸ்ட் உள்ள ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா அவருக்கு 14% நஷ்டம். அதனால 100ல இருந்து கழிச்சு எழுதியிருக்கேன். இதுல வந்து அவருக்கு லாபம். அதனால 100 கூட நான் என்ன பண்ணிருக்கேன், கூட்டி எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 14% நஷ்டம் ஆகுது. எப்போ, எக்ஸ் ரூபாய்க்கு விக்கையில. இப்போ எக்ஸ் பிளஸ் 100 ரூபாய்க்கு விக்கையில என்ன ஆகுது, 6% லாபம் கிடைக்கி. ஓகேவா? 6% என்ன கிடைக்கி, லாபம் கிடைக்கி. அப்ப இந்த 100ங்கிறது யாரு, இந்த 100ங்கிறது யாரு, இந்த இதுக்கும் இந்த 14% நஷ்டத்துக்கும் இந்த 6% லாபத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த 100ஆ இருக்கும். அப்படிதானே? சோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த எக்ஸும் கேன்சல் ஆகி 100 கிடைக்கும். இல்லைன்னா ஜென்ரலா யோசிங்களேன், இந்த 14% நஷ்டத்துக்கும் இந்த 6% லாபத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்னது, இந்த 100 ரூபாய். ஓகேவா? அப்ப அந்த 6% லாபம்ங்கிறது என்னது, 106. அந்த 14% நஷ்டம்ங்கிறது என்னது, 86. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் உங்களுக்கு என்னது, அந்த 100 ரூபாய். ஓகேவா? சோ அதுதான் அந்த 100 ரூபாய். அப்ப இது ரெண்டுக்கும் வித்தியாசம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 106 மைனஸ் 86 எத்தனை வரும், 20 வருமா? அப்ப 20%. ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே நம்ம பெர்சன்டேஜ்ல தானே போட்டிருக்கோம். அப்ப 20% எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இந்த 100 ருபீஸுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த பக்கம் பெர்சன்டேஜ் எழுதிக்கோங்க, இந்த பக்கம் ரூபாயை எழுதிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, 100%. அப்ப 20% 100 ரூபாய்னா 100%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். இது எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 20 into x is equal to 100 into 100ன்னு கிடைக்கும். சோ இந்த 0 கட் ஆகிரும். 1 2 5 2 10. 5 into 100 500. அப்ப 500 ரூபாய். அந்த பொருளோட உண்மையான விலை எவ்வளவு, 500 ரூபாய். 500 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போகுமா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்ப புரியணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சென்டர்ல 100 வச்சு இந்த பக்கம் நஷ்டத்தை எழுதுங்க, இந்த பக்கம் லாபத்தை எழுதுங்கன்னு சொன்னேன். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா பேப்பர் பெண்ணே இல்லாம சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா
இதுல வந்து 2 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இப்படி வித்தா நஷ்டம். அதே ரூ. 100 கூட்டி வச்சு வித்தா லாபம்னு சொல்லியிருக்காங்க. அப்பவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 106ன்னு போட்டுக்கலாம். லாபங்கும்போது 106, நஷ்டங்கும்போது இந்த பக்கம் 86 வரும். அப்போ 106 மைனஸ் 86ங்கிறது 20%. 20% தான் 100னா 1% என்ன வரும்? 5ன்னு கிடைக்கும். ஓகேவா? 1% வந்து 5ன்னு கிடைக்கும். அப்போ அடக்க விலைங்கிறது உங்களுக்கு என்னது? 100%. 1% 5னா 100%. 5 into 100, 500. So 500ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இது போகவே இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸ் எதையும் பார்க்கல அப்படின்னா மொத்தமே 2 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னையோட சேர்த்து 3 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா RRB, NTPC அண்ட் குரூப் டி மேக்ஸ் கிளாஸஸ் இருக்கும். 2வது பிளேலிஸ்ட். ஓகேவா? சோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாத்தையும் பாத்துருங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னைக்கு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஒரு நியூ சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கும். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1500, அதாவது 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு வேலிடிட்டி வந்து 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். அதே லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் நீங்க 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நான் 1 இயர் தான் எனக்கு வேணும், அதாவது இப்பவே நான் வந்து எனக்கு ஏஜ் பார் ஆயிருச்சு, இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் தான் எழுத போறேன், எனக்கு 1 இயர் வேலிடிட்டி போதும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சோ இந்த பிரைஸ்ல நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டி அண்ட் NTPCக்கான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி SSCக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான பேட்சஸ் இப்போ 2025க்கான கேலண்டர் வந்து SSCல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட CGL, CHSLக்கான தனித்தனி பேட்சஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதும் நீங்க கண்டென்ட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். நீங்க NTPCனா இந்த ஃபோல்டர்ல உங்களுக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ இதுல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறத கொடுத்துட்டு வாரம் டெஸ்ட் இருக்கும். குரூப் டினா இந்த ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ், அதுக்கப்புறம் டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கான வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே கொடுத்துட்டு எவ்ரி வீக் சாட்டர்டே டெஸ்ட் வைப்போம். அதே மாதிரி SSCயோட GDயா இருக்கட்டும், CGL இருக்கட்டும், CHSL இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்க எந்த பேட்ச்ல ஜாயின் பண்றீங்களோ அதுக்கான டைம் டேபிள், டெஸ்ட், கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதோட வேலிடிட்டி லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? சோ எப்படி ஜாயின் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களை வந்து சிலபஸை படிக்க வைப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுலயே படிக்க வைப்போம். ஓகேவா? சோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க பே பண்ணக்கூடிய இந்த 1999 எந்த இடத்துலயுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. கிளாஸஸ் எல்லாமே அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ படிக்க வேண்டியது மட்டும் தான் உங்களோட வேலை. சோ படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரயில்வே NTPC CBT 1க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட் இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். சோ ஃப்ரீ லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல போயிட்டு நீங்க ஃப்ரீ லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.